ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்க ரொம்ப நல்லா இருக்கோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்பதான் வந்து என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு என்ன vlogன்னு பார்க்கலாம். லாஸ்ட் டைம் அப்லோட் பண்ண லாங் வீடியோக்கு வந்து நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அவங்களோட டவுட்டும் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் அதில் ரிப்ளை பண்ணியிருக்கேன். அதில் ரிப்ளை பண்ண முடியாதவங்களுக்கு நான் வந்து இதில் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. வீடியோவ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்னோட பர்த்டே விளாகும் வந்து இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் லாங் வீடியோலயே சொல்லியிருப்பேங்க. என்னோட வெயிட் லாஸ் ஃபுட் ரொட்டீன் விளாக் வந்து மினி விளாகா 60 நாளோட ஃபுட் ரொட்டீனும் நான் அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாம அதிலேயே வந்து ஒரு 3 ட்ரிங்க் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேங்க. அது என்னென்ன டேஸ்ல வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அந்த 3 ட்ரிங்க் கூடவே வந்து காலையில தண்டு ஜூஸ், அதுக்கப்புறமா வந்து சொரக்கா ஜூஸ் இந்த 2மே வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 5 நாளைக்கு வந்து 5 ட்ரிங்க் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது செட் ஆகுதோ அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாம ஃபேட் கட்டர் ட்ரிங்க் வந்து எவ்ரி நைட் வந்து நீங்க டெய்லியுமே குடிச்சு தாங்க ஆகணும். அப்பதான் வந்து உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவா இருக்கும். இப்ப வரைக்குமே கூட ஒரு 5 பேசிக் எக்ஸர்சைஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க. அதையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். அதுவும் வந்து நீங்க செஞ்சு பாருங்க. ரொம்ப பேசிக்கான எக்ஸர்சைஸ் தாங்க. லாஸ்ட் டைம் போட்ட லாங் வீடியோல வந்து எனக்கு 2 சிஸ்டர் வந்து ஒரே கமெண்ட் தாங்க பண்ணியிருந்தாங்க. டீ, காஃபிய வந்து எங்கனால கண்ட்ரோல் பண்ணவே முடியலைங்க சிஸ்டர். அதை எப்படி ஸ்டாப் பண்றது? இல்ல அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்? அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நானுமே வந்து ஒரு நாளைக்கு 7 டைம் டீ, காஃபி குடிச்சவ தாங்க. நான் வெயிட் கம்மி பண்ணியே ஆகணுங்கிற மோட்டிவோட இருந்ததுனால நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனா நெறைய பேத்துனால வந்து அத அப்படியே நிறுத்த முடியாது. இப்ப நீங்க வந்து ஒரு நாளைக்கு 7 டைம் குடிக்கிறீங்கன்னா, அத வந்து குறைங்க. ஒரு 3 டைமா அந்த மாரி குறைங்க. ஏன்னா சடனா வந்து நிறுத்துனோம்னா, நமக்கே வந்து தல சுத்துற மாரி ஆயிரும். ஏன்னா வந்து சில பேருக்கு டீ, காஃபி குடிக்கலைனாலே வந்து ஹெட்டேக் வந்த மாரி இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்க கம்மி கம்மியா குடிங்க. அப்படி இல்லன்னா, ஒரு இதுக்கு பதிலா இன்னொன்னு வந்து நீங்க குடிச்சீங்கன்னா, ஸோ அது வந்து நமக்கு மறந்துரும். இப்ப காலையில எடுத்தோனே நீங்க வந்து எம்ப்டி ஸ்டொமக்ல என்ன எடுக்கிறீங்களோ, அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லா வந்து ஹெல்த்தியா வச்சுக்கும். ஸோ நீங்க காலையில வந்து ஆம்லா பிளஸ் கரி லீவ்ஸ் கொஞ்சமா இஞ்சி சேர்த்து நீங்க அந்த ஜூஸ் குடிச்சு பாருங்க. ரொம்பவே எஃபெக்டிவா இருக்குங்க. மேக்ஸிமம் வந்து டீ, காஃபிய அவாய்ட் பண்ண நினைக்கிறவங்க இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து டெய்லியுமே நீங்க எடுத்துக்கிற ஃபுட்ல வந்து புரோட்டீன் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. மதியம் வந்து லஞ்ச் எடுக்கும்போது ரைஸ் வந்து 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. அது மில்லட்ஸ் ரைஸா இருந்தாலும் சரி, ஒயிட் ரைஸா இருந்தாலும் சரி. எதா இருந்தாலுமே 100 கிராம் எடுத்துட்டு, அத விட டபுள் மடங்கா வந்து காய்கறி எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்தா மட்டும் தான் வந்து கார்போஹைட்ரேட் லெவல் கம்மியா எடுத்து, ஃபைபர் லெவல் வந்து அதிகமா எடுத்துக்க முடியும். ஈவினிங் போல வந்து டீ, காஃபி குடிக்க தோணுதா? அந்த டைம்ல வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ்னா சுண்டல், நிலக்கடலை அந்த மாரி எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து ஆயில் ஃபுட் சேர்த்தாம பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டைம் இந்தியா வந்தப்ப நான் வந்து மாஸ்டர் செக்கப் பண்ணும்போது எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அங்க இருக்கும்போது ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு கொலஸ்ட்ரால் தெரியலைங்க. இங்க வந்ததுக்கப்புறம் ரொம்பவே வெயிட் கெயின் ஆயிடுச்சுங்களா, ஸோ நான் அத்தைக்கிட்ட வந்துட்டு ஆயில் மட்டும் நான் மாத்தி பார்க்குறேங்க அத்த அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் வந்து ரீஃபைண்ட் பீனட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணேங்க. ஸோ அந்த ஆயில் யூஸ் பண்ணும்போதே எனக்கு வந்து அப்படியே கடகடன்னு வெயிட் லாஸ் ஆயிடுச்சுங்க. 1 மந்த்லயே வந்து கிட்டத்தட்ட 5 கேஜிஸ்க்கு மேலேயே குறைஞ்சிருச்சு. ஸோ நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் இருக்கிறனால இந்த மாரி கொழுப்புச்சத்து கம்மியா இருக்கிற எண்ணெய் எடுத்துக்கிட்டா வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ் எடுத்துக்கிட்டாலே நான் வந்து லைட்டா மசாலா சேர்த்தி தாங்க எடுத்துக்குவேன். ரொம்ப ஹெவியான மசாலா சேர்த்தி நல்லா காரசாரமாலாம் நான் சாப்பிட மாட்டேங்க. ஜஸ்ட்டு மசாலா சேர்த்தி அத நல்லா வேக வச்சு ஒரு 100 கிராம் அளவுக்கு தான் எடுத்துக்குவேன். மட்டனே சாப்பிட்டாலும் 2 பீஸ் தாங்க சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு மட்டன விடவே வந்து ஃபிஷ்ஷும், சிக்கனும் தான் ரொம்ப பிடிக்குங்களா. ஸோ அத வந்து நான் அதிகமா வந்து என்னோட ஃபுட்ல சேர்த்துக்கிட்டேன். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து மட்டன வந்து கம்மியா எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து அதுல கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அளவா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்பவே முக்கியங்க இதுல. நம்ம கைய கட்டி போட்டாலும் வாய கட்டி போட முடியாது. அதனால வந்து செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க இதுல. கண்டிப்பா வந்து ஒரு 1 ஹவராவது நடங்க. மேக்ஸிமம் வந்து 1 ஹவராவது நடங்க, நடக்க முடியாதவங்க. ஏன்னா எனக்கெல்லாம் வந்து நடக்கலைன்னா தூக்கமே வராதுங்க. எப்படியாவது நைட் 10:30 ஆனாலுமே வந்து நான் நடந்துட்டு தான் தூங்குவேன். அது எனக்கு ஒரு ஹேபிட்டாவே ஆயிடுச்சுங்க வாக் பண்ணணும்னு சொல்லிட்டு. நீங்க இது எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்க. கன்சிஸ்டன்ஸியா ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் வந்து வெயிட் கம்மியாகும்.
இது வந்து ஆடி 18 அன்னைக்கு எடுத்த விளாக் தாங்க. முதல் நாள் நைட்டு வந்து சரியான மழையாங்க. காலையில வந்து 5:00 எந்திரிச்சு வாக் போகவும் முடியல. குளிரா இருந்ததுனால கொஞ்சம் லேட்டா தாங்க எந்திரிச்சேன். காலையில எந்திரிச்ச உடனே அத்தை வந்து பூஜை ரூம் எல்லாம் கிளீன் பண்ண சொன்னாங்களா, நான் கிச்சனு, பூஜை ரூம்லாம் கிளீன் பண்ணிட்டு, பூஜை சாமான்த்து எல்லாமே வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. என்கிட்ட இருக்கிற பழக்கம் என்னன்னா, வீக்லி 2 டைம்ஸ் ஆவது ஹேர் பேக் போட்டு வாஷ் பண்ணா மட்டும் தான் எனக்கு வந்து குளிச்ச மாரி ஃபீலுங்க. ஸோ அன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை எல்லாமே வந்து பறிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். அது கூட வந்து கத்தாழையும் கிளீன் பண்ணி வச்சுட்டேங்க. நீங்க வந்து கத்தாழை போடுறீங்கன்னா, இந்த மாரி தண்ணீல வாஷ் பண்ணிட்டு சேர்த்திக்கோங்க. இல்லைன்னா வந்து இச்சிங்கா இருக்கும் தலையில. எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியா வந்து நைட்டே உளுந்து ஊற வச்சிருந்தேங்களா, அதையும் சேர்த்து நல்லா மையா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க. நீங்க வந்து இதில கேஸ்டர் ஆயில் சேர்த்துனாலும் ஓகே, சேர்த்தலைனாலும் பரவாயில்லைங்க. ஏன்னா வந்து கத்தாழையே வந்து ரொம்ப குளிர்ச்சி. அதனால நான் வந்து கேஸ்டர் ஆயில் சேர்த்தல. இத வந்து ஹேர்லயும், ஸ்கேல்ப்லயும் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஆக்சுவலா வந்து இந்தியா வந்தப்ப ஹேர் ஃபாலுங்கிறது அப்படி இருந்ததுங்க. ஹேர் கொட்டிட்டே தான் இருந்துச்சு, வளருதோ இல்லையோ. ஆனா இப்ப ஓரளவுக்கு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. எனக்கு அத்தை வந்து சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே சமைச்சு வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடலைங்களா. ஸோ அவங்களே வந்து எல்லாமே குக் பண்ணி முடிச்சுட்டாங்க. குழம்பு, ரசம், காயி, அதுக்கப்புறம் சாம்பார் வந்து முருங்கக்காய் சாம்பார் தாங்க செஞ்சிருந்தாங்க. ஏன்னா வருஷம் வருஷம் வந்து மாமனாரோட அப்பா, அம்மாக்கு வந்து சாமி கும்பிடுவாங்க. ஸோ அத்தை எல்லாமே பண்ணிட்டாங்க. நான் வந்து ஃபைனல் டச்சிங்கா வந்து பால் பாயாசம் தாங்க பண்ணியிருந்தேன். ஏன்னா எல்லாம் பண்ணவளாட்ட வந்து லாஸ்ட்டா அத மட்டும் நான் செஞ்சுக்கிட்டேன். மதியம் போல வந்து தாத்தா, பாட்டிக்கு தாங்க சாமி கும்பிட்டோம். தாத்தாக்கு வந்து அவ தான் பூ போடுவேன்னு சொல்லிட்டு தம்பி வந்து போட்டுட்ருந்தான். அவன் கும்பிட்டதுக்கு அப்புறமா வந்து பாப்பாவும் அவ தான் போடுவேன்னு சொல்லிட்டு அவளும் வந்து சாமி கும்பிட்டுருந்தாங்க. கடைசியில வந்து நான் குயிக்கா கொஞ்சம் சாப்பிட்டு, நானும் தங்கச்சியும் வந்து அன்னைக்கு படத்துக்கு தாங்க கிளம்பிட்டோம். தலைவன் தலைவி படத்துக்கு. இது வந்து என்னோட பர்த்டே அன்னைக்கு எடுத்த விளாக் தாங்க. என்னோட பர்த்டே அன்னைக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன்னா எனக்கு முகம் தெரியாத எத்தனையோ பேர் எனக்காக விஷ் பண்ணியிருந்தீங்க. ஆடி 18க்கு அடுத்த நாள் என்னோட பர்த்டேங்க. ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுல 2, 2 ட்ரெஸ் கிடைக்குங்க. ஆடி 18க்கு ஒரு ட்ரெஸ்ஸு, என் பர்த்டேக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. இந்த மாரி தான் வந்து எனக்கு 2 ட்ரெஸ் எடுத்து குடுத்துட்டே இருப்பாங்க. ஈவினிங் போல வந்து நாங்க கோயிலுக்கு தாங்க கிளம்பியிருந்தோம். போற வழியிலேயே வந்து தோட்டத்துல மயில் ரொம்ப அழகா இருந்ததுங்க. அது மழை காத்துக்கு நல்லா அழகா ஆடிட்டு இருந்தது. நாங்க வந்து ஈவினிங் போல முருகர் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். எல்லா முருகர் கோயிலுக்கும் போயிருக்கேன். ஆனா இந்த கோயில் வந்து என்னோட லைஃப்ல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கோயிலுங்க. கரெக்ட்டா போய் இறங்குறோம். பாப்பா தூங்கிட்டா. போற வழியிலேயே பாப்பா தூங்கிட்டாளா, தம்பி மட்டும் தான் எந்திரிச்சுட்டு இருந்தாங்க. இந்த கோயில் ஏன் எனக்கு ஸ்பெஷல்னா, இந்த இடத்துல தான் வந்து என்ன ஃபர்ஸ்ட்டு பொண்ணு பார்த்தாங்கங்க. அது மட்டும் இல்லாம, இந்த கோயில்ல தான் வந்து எங்களுக்கு முகூர்த்தமும் ஆச்சுங்க. பிரம்ம முகூர்த்தத்துல தான் வந்து எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. இந்த கோயில்ல இருக்கிற முருகர் வந்து 6 முகம் இருக்குங்க இவருக்கு. முன்னாடி வந்து 5 முகம், பின்னாடி வந்து 1 முகம் இருக்கும். கோயில் பிரகாரத்த சுத்தி வரும்போது, மேல தல தூக்கி பார்க்குறேங்க, அந்த பெரிய மரத்துல தேன்கூடு இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் லைஃப்ல தேன்கூடு பார்க்குறேங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு தோணுச்சுங்க, ஒரு கல் எடுத்து அதுல போட்டா என்ன ஆகும்? அப்படின்னு தோணுச்சுங்க. கல்யாண நாள் அன்னைக்கு வந்து எப்பவுமே நானும் அவரும் இந்தியால இருந்தோம்னா, இந்த கோயிலுக்கு வந்துருவோங்க. இந்த வருஷம் வந்து கல்யாண நாள் அன்னைக்கு இங்க இருப்போமான்னு தெரியல. ஸோ பார்க்கலாங்க. அதனால தான் வந்து இது பர்த்டே அன்னைக்கு தம்பியும், பாப்பாவையும் இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருந்தோம். அவ்வளோதாங்க. இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான லாங் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.